டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். வாங்க இன்றைய வீடியோவில் செல்லலாம். முதல் கேள்வி, 2026ஆம் ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசை வென்ற புத்தகம் எது? பதில் தைவான் டிராவலாக். எக்ஸாம் ரிலேட்டடாக சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை பார்க்கலாம். இலக்கிய உலகின் மிக உயரிய விருதுகளில் ஒன்று புக்கர். 2026ஆம் ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசு தைவானிய எழுத்தாளர் யாங் சுவாங் ஸி எழுதிய தைவான் டிராவலாக் நாவலுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நாவலை சீன மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு லின் கிங் என்பவர் மொழிபெயர்த்துள்ளார். சர்வதேச புக்கர் பரிசு வரலாற்றிலேயே சீன மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு இந்த விருதை பெறும் முதல் புத்தகம் இதுவாகும். 1930களில் ஜப்பானிய காலனித்துவ ஆட்சியின் கீழ் இருந்த தைவான் பின்னணியில் இரு பெண்களுக்கு இடையிலான காதல், அதிகாரம், வர்க்க வேறுபாடு மற்றும் தைவானிய உணவு கலாச்சாரம் ஆகியவற்றை மையமாக கொண்டு இக்கதை எழுதப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, உலகின் மிக ஆழமான நீலத்துளை அண்மையில் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? நீலத்துளை அப்படின்னா கடலுக்குள் இருக்கும் பிரம்மாண்ட பள்ளம். இதற்கான பதில் மெக்சிகோ. இதோட பேரு டாம்ஜா. மாயன் மொழியில் இதற்கு ஆழமான நீர் என்று பொருளாகும். இது மெக்சிகோவின் சேத்துமால் விரிகுடாவில் அமைந்துள்ளது. இது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 420 மீட்டர்கள் ஆழத்திற்கு மேல் பரவியுள்ளது. 420 மீட்டர் தான் ஃபைனல்னு கிடையாது, இதுக்கு மேலேயும் இருக்குது. அதுக்கு மேலே விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியலை. எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தும் அதுக்கு மேலே ஆழத்துக்கு போக முடியலை. இதற்கு முன்பு தென் சீன கடலில் இருந்த டிராகன் ஹோல் உலகின் ஆழமான நீலத்துளையாக கருதப்பட்டது. அதோட ஆழம் பார்த்தீங்கன்னா 301 மீட்டர். ஆனால் தற்போது மெக்சிகோவின் தாம்ஜா அதனை விட 100 மீட்டருக்கும் அதிக ஆழத்துடன் முதலிடத்தை பிடித்துள்ளது. அதிநவீன கருவிகளை கொண்டு அளவிட்ட பிறகும் இந்த நீலத்துளையின் உண்மையான அடிப்பகுதியை இன்னும் ஆராய்ச்சியாளர்களால் முழுமையாக எட்ட முடியவில்லை. கடலுக்கு அடியில் செங்குத்தாக அமைந்துள்ள இந்த குகையில் பனியுகத்தின் போது உருவானவை என்று கருதப்படுகிறது. மேலும் இவற்றின் உள்ளே பல மர்மமான குகைகளும் சுரங்கங்களும் இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள். அடுத்த கேள்வி, மிதக்கும் தீவுகளுக்கு புகழ்பெற்ற லோக்டாக் ஏரி எந்த மாநிலத்தில் உள்ளது? பதில் மணிப்பூர். எக்ஸாம் ரிலேட்டடாக சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை பார்க்கலாம். இது வடகிழக்கு இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகும். இந்த ஏரியில் மிதக்கும் தீவுகள் உள்ளூர் மொழியில் பும்டிஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவை மக்கும் தாவரங்கள், மண் மற்றும் கரிம பொருட்களின் சேர்க்கையால் இயற்கையாக உருவானவை ஆகும். இதன் மீது மீனவர்கள் தங்களின் தற்காலிக குடிசைகளை அமைத்து வாழ்கின்றனர். இந்த ஏரியில் உலகின் ஒரே மிதக்கும் தேசிய பூங்காவான கெய்புல் லாம்ஜாவோ தேசிய பூங்கா அமைந்துள்ளது. இது மணிப்பூர் மாநில விலங்கான சங்கை மான்களின் இயற்கை வாழ்விடமாகும். நல்லா பார்த்துக்கோங்க, இதுலேயே நிறையா முக்கியமான பாயிண்ட்ஸும் இருக்குது. தேசிய பூங்கா ஒன்று இருக்குது, மணிப்பூர் மாநில விலங்கு அது இருக்குது. ஸோ இதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, உலகின் 2வது மிக நீண்ட சுவரை கொண்ட கும்பல்கர் கோட்டை எங்கு அமைந்துள்ளது? பதில் ராஜஸ்தான். இதனை 15ஆம் நூற்றாண்டில் ராணா கும்பா என்ற மன்னர் கட்டினார். இக்கோட்டையை சுற்றியுள்ள சுவர் சுமார் 36 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. சீன பெருஞ்சுவருக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது மிக நீண்ட சுவர் இதுவாகும். இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, நாடாளுமன்ற பெண்கள் அதிகாரமளித்தல் குழுவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பதில் டாக்டர் டக்குபதி புரந்தேஸ்வரி. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா இக்குழுவை 2026-27ஆம் ஆண்டிற்காக மாற்றியமைத்து இந்த நியமனத்தை மேற்கொண்டுள்ளார். இக்குழு முதலில் 11வது மக்களவையின் போது உருவாக்கப்பட்டது. பெண்களின் நிலை, பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு சட்ட ரீதியான உரிமைகள் முறையாக கிடைப்பதை உறுதி செய்வது இக்குழுவின் முக்கிய பணியாகும். அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் பொதுத்துறை அல்லாத சிறு நிறுவனங்கள் சார்ந்த செமிகண்டக்டர் மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? பதில் ராஜஸ்தான். சகஸ்ரா செமிகண்டக்டர்ஸ் நிறுவனத்தால் இந்த ஆலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் செமிகண்டக்டர் திட்டத்தின் கீழ் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்களிப்பு இல்லாமல் தனியார் மற்றும் சிறு நிறுவனங்கள் துறையில் வணிக ரீதியாக தொடங்கப்பட்டுள்ள முதல் ஆலை இதுவாகும். இங்கு மெமரி கார்டுகள், ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் போன்ற மின்னணு சாதனங்களுக்கு தேவையான சிப்கள் மற்றும் சாதனங்கள் அசம்பிள் செய்யப்பட்டு பேக் செய்யப்படுகின்றன. அடுத்த கேள்வி, இந்திய வில்வித்தை அணியின் புதிய தலைமை வெளிநாட்டு பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பதில் டேவ் கசின்ஸ். இவர் அமெரிக்காவைச் சேர்ந்தவர்.
2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் காம்பவுண்ட் வில்வித்தை பிரிவு முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளதால் இந்திய அணியை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளது. காம்பவுண்ட் வில்வித்தையில் அனைத்து முக்கிய உலக சாம்பியன்ஷிப் பிரிவுகளிலும் தங்கப்பதக்கம் வென்ற ஒரே வீரர் இவர் ஆவார். அதனால தான் நியமிச்சிருக்காங்க. இவர் இந்திய காம்பவுண்ட் வில்வித்தை அணிக்காக பொறுப்பை ஏற்று வரவிருக்கும் உலகக்கோப்பை மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பார். இந்த அமெரிக்க பயிற்சியாளர் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் சுழற்சி முடியும் வரை இந்திய அணியுடன் இணைந்து பணியாற்றுவார். அடுத்த கேள்வி, பழங்குடியின மக்களின் பாரம்பரிய தயாரிப்புகளை விற்க மத்திய அரசு தொடங்கியுள்ள புதிய பிராண்டின் பெயர் என்ன? பதில் ரைஸ் ஆஃப் டைம்லெஸ் ட்ரைபல் என்பதாகும். மத்திய பழங்குடியினர் விவகார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ட்ரைபட் அமைப்பின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நெசவு மற்றும் கைவினை பழக்க வழக்கங்களை பாதுகாப்பதுடன் அவர்களின் தயாரிப்புகளை ஆடம்பர மற்றும் மதிப்புமிக்க பொருட்களாக உலகச் சந்தையில் கொண்டு சேர்ப்பதே இதன் நோக்கமாகும். நேயர்களே, தினசரி கரண்ட் அஃபேர்ஸை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.